வணக்கம். நம்மளுடைய சேனலில் ஜோதிடவியல் பகுதியில் கவனமாக இருக்க வேண்டிய கேது தசை என்ற தலைப்பில் சிந்திக்க போகிறோம். கேது தசையில் ஏன் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நண்பர்களுக்கு சொல்ல வேண்டியது. இப்போமெல்லாம் எல்லாரும் ஓரளவு அடிப்படை ஜோதிடத்தை தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. அதனால் இந்த கேது திசையினுடைய முக்கியத்துவம் என்ன, அதில் எப்படி கவனமாக இருக்கணும், அதை எப்படி கையாளணுங்கிறத பற்றி இப்போ சொல்கிறதுக்காக வேண்டி தான் இந்த பதிவு. இப்போ உங்களுடைய ஜாதக கட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா லக்னம் முதல் 12 பாவங்கள் இருக்குங்க. லக்னம் என்று சொல்லக்கூடியதுதான் 1வது பாவம். அதில் லானான்னு போட்டிருக்கோம். மிகவும் அடிப்படை தெரியாதவங்களுக்காக இதை சொல்கிறேன், மற்றவங்க கோச்சிக்கிட வேண்டாம். எந்த கட்டத்தில் உங்களுக்கு லா அப்படின்னு போட்டிருக்குதோ அதான் உங்களுடைய லக்னம் என்று பெயர். அது அந்த 12 ராசிகளில் ஏதேனும் ஒரு ராசியில் இருக்கும். சரியா? அந்த லக்னத்தையே 1 என்று எண்ணிக்கொண்டு கிளாக் வைஸ் டைரக்ஷனில் நீங்கள் ஒவ்வொரு கட்டத்துக்குமே நம்பர் போட்டுட்டு வந்தீங்கன்னா 12 கட்டங்கள் வரும். சரி, ரைட். இதில் கேது தசை நடக்கும் பொழுது என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும்? இந்த 12 கட்டங்கள்லையும் கேது இருந்து ஒருவருக்கு கேது தசை நடக்கும் பொழுது அவர் என்ன மாதிரி விளைவுகளை சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைய சிந்தனை. இப்போ கேது பகவான் ஒரு இயற்கையான பாவகிரகம் எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த இயற்கையான பாவர்கள் 3, 6, 10, 11 இந்த இடங்கள்ல இருந்தால் நல்லது செய்வாங்க. 3, 6, 10, 11 சுபத்தன்மையோடு இருந்து, அதாவது சுபர்கள் வீட்டில், சுக்கிரன் வீட்டிலையோ புதன் வீட்டிலையோ, சுக்கிரன்னா ரிஷபமும் துலாபும், புதன்னா மிதுனமும் கன்னியும், பிறகு வியாழன்னா தனுசு மீனம், இந்த வீட்டுகளில் இருந்து சுபகிரகங்களால் பார்க்கப்பட்டு இருந்துச்சுன்னா இந்த 3, 6, 10, 11 இடங்களில் இருந்து அந்த வீடுகள் இந்த சுப வீடுகளாக இருந்து, நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, ரிஷபம் துலாம் மிதுனம் கன்னி தனுசு மீனமாக இருந்து மேலும் சுபர்களாலையும் பார்க்கப்பட்டு இந்த 3, 6, 10, 11 அந்த கேது பகவான் இருக்கும் பொழுது உங்களுக்கு மிகுந்த நன்மையை செய்வான். இப்போ இவங்கெல்லாம் கேது திசை நடக்கும் பொழுது பயப்பட வேண்டியதில்லை. இப்போ 3, 6, 10, 11 இப்போ 4 ராசிக்காரங்க பயப்பட வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டோம். 3, 6, 10, 11 இருந்து சுபகிரகங்கள் பார்க்கப்பட்டாச்சுன்னா இந்த 4 பொசிஷனில் கேது இருக்கும்பொழுது கேது திசை வந்தாலும் சரி வராட்டாலும் சரி அவங்க பயப்பட வேண்டியதில்லை, வந்தால் நல்லது தான் செய்யும். சரி, அடுத்து ஏற்கனவே சொன்ன மாதிரி 5வது கட்டத்திலேயோ, அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய 5வது கட்டத்திலேயோ 9வது கட்டத்திலேயோ கேது பகவான் இருக்கும் பொழுது அந்த 5ஆம் இடத்துக்குரிய ராசி எதுவோ அதனுடைய வேலையை தான் செய்வான். 9ஆம் இடத்துக்குரிய ராசி எதுவோ அந்த வேலையை தான் செய்வான். 5, 9 கூடியவர்கள் லக்ன சுபர்கள்னு சொல்லிடுறாமா இல்லையா, அவங்க என்றைக்குமே கெடுதல் செய்ய மாட்டாங்க. 5, 9 கூடியவர்கள் மிஞ்சி சுபபலனையே தருவார்கள்னு ஒரு வாய்ப்பாடு சொல்லுது. அப்போ 5ஆம் இடத்துல கேது பகவான் இருந்தாலோ 9ஆம் இடத்துல கேது பகவான் இருந்தாலோ அது அடிஷனலாக சுபர்கள் வீடாக இருந்து சுபகிரகத்தால் பார்க்கப்பட்டிருந்தாச்சுன்னா நல்லது தான் நடக்கும். அந்த 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் எந்த இடத்துல இருந்தாலும் இந்த 12 கட்டத்தில் 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் எங்கே இருந்தாலும் நல்லது தான் கிடைக்கும். அப்போ ஏற்கனவே 3, 6, 10, 11 இருந்தால் நல்லது தான் கிடைக்கும்னு சொல்லிட்டோம். இப்போ 5, 9 இருக்கிறவங்க கவலைப்பட வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டோம். 4, 2, 6 பொசிஷனில் கேது இருந்துன்னா அவங்க கவலைப்பட வேண்டியதில்லை. பொதுவாகவே கேதுன்னா பயந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி தான் இவர் சொல்கிறேன். 3, 6, 10, 11, 5, 9 போயாச்சுன்னா அடுத்து இருக்கக்கூடியது இந்த 1வது பாவம். லக்ன பாவத்திலேயே கேது இருந்து, லக்ன பாவத்திலேயே கேது இருக்கக்கூடியவங்க மிகவும் ஆன்மீக நாட்டம் உடையவங்களாக இருப்பாங்க. கேதுங்கிறது ஞானகாரகனாக இருக்கிறதுனால இவங்க ஆன்மீக நாட்டம் அதிகமாக உள்ளவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு பெரும்பாலும் பொருத்தம் பார்த்து கல்யாணம் முடிக்கும் பொழுது இதே மாதிரி அமைப்புள்ளவங்களை முடித்தாதான் ரொம்ப நல்லது. ஆன்மீக நாட்டம் உள்ளவங்களுக்கு ஆன்மீகம் நாட்டம் உள்ளவங்களையே சேர்த்து வச்சாதான் தம்பதிகள் ஒத்துமையாக வாழ முடியும்.
அது ஒன்று. அப்போ இந்த லக்ன பாவத்திலேயே கேது இருக்கக்கூடியவங்க எப்படி இருப்பாங்கன்னா, சுபர்களால் பார்க்கப்பட்டாங்கன்னு வைங்க, படபடப்பாக இருப்பாங்களே தவிர கோபதாபம் இல்லாமல் வாழ்ந்துருவாங்க. அதே சமயத்தில் செவ்வாய், சனி, சூரியன் போன்ற பவர்களால் பார்க்கப்பட்டாச்சுன்னா, லக்ன பாவத்தில் கேது இருக்கும் பொழுது அவங்க மிகவும் படபடப்பானவங்களாகவும் கோபக்காரங்களாகவும் முன்கோபியாகவும் இருப்பாங்க. அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் பூராமே தப்பாக தான் போகும். லக்ன பாவத்தில் கேது இருந்து அது பாவிகளால் பார்க்கப்பட்டாச்சுன்னா அவங்க கோபக்காரங்களாகவும் முன்கோபிகளாகவும் இருப்பாங்க. சனியால் பார்க்கப்பட்டாச்சுன்னா கோர்ட்டு கேஸுன்னு அலைந்து கொண்டு இருப்பாங்க. செவ்வாயால் பார்க்கப்பட்டாச்சுன்னா சண்டை சச்சரவு ஈடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க. சூரியனால் பார்க்கப்பட்டுச்சுன்னா தான் சொன்னதிலேயே பிடிவாதமாக இருப்பாங்க. தான் சொன்னதான் எல்லாரும் செய்யணும்னு இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி லக்ன பாவத்தில் 1ஆம் பாவத்தில் இருந்துன்னா கேது திசை, 1ஆம் பாவத்தில் கேது இருக்கும் பொழுது அந்த கேது திசை நடக்கக்கூடிய 7 வருடங்களில் இந்த மாதிரியெல்லாம் அவர்கள் குணாதிசயங்கள் இருக்கும். பொதுவாகவே இந்த மாதிரி குணாதிசயங்கள் இருக்கும். அடுத்து தான் நம்ம முக்கியமான விஷயங்களுக்கே வரோம். கேது பகவான் 2, 4, 7, 8, 12 இந்த 5 இடங்களில் இருந்து அந்த கேது திசை வரும் பொழுது என்ன நடக்கும்? இப்போ 2ஆம் இடத்துல கேது இருந்து, நல்லா கவனிச்சுக்கிட்டுங்க, 2ஆம் இடத்துல கேது இருந்து அந்த கேது 6ஆம் இடத்துக்குரியவனுடைய சாரம் பெற்றோ 8ஆம் இடத்துக்குரியவனுடைய சாரம் பெற்றோ இருந்து, மேலும் சனி, செவ்வாய், சூரியன் போன்ற பகைகிரகங்களால் பார்க்கப்பட்டால் அந்த கேது திசை நடக்கக்கூடிய காலங்களில் அவங்களுடைய குடும்பத்தில் வாய்ச்சண்டைகள் வலுத்து பிரிவை நோக்கி கூட போகிற அளவுக்கு வரும். 2ஆம் இடத்துல கேது பகவான் இருந்து திசை நடத்தும் பொழுது. ஆனால் சுபகிரகங்கள் பார்த்து விட்டால், பாவகிரகங்கள் பார்த்து விட்டால் வாய்ச்சண்டைகள் வலுத்து மனம் முறிவு வரைக்கும் போகும். வேற சுபகிரகங்கள் பார்த்து விட்டால் வாய்ச்சண்டைகள் வந்தாலும் தீர்ந்துவிடும். அப்போ இதை நம்ம தெரிஞ்சு கொண்டோம்னா தான் இதே மாதிரி அமைப்பு உள்ளவங்க அந்த கேது திசை நடக்கக்கூடிய காலங்களில் நம்ம எப்படி இதை கையாளணும். இப்போ இந்த 2ஆம் இடத்துல கேது இருந்து கேது திசை நடக்க போகிற காலத்தில் அது பாவர்களான சனி, செவ்வாய், சூரியனால் பார்க்கப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரியெல்லாம் வரப்போகுதுங்க. வாய்ச்சண்டையை வலுத்து அது பிரிவு வரைக்கும் போக போகுதுங்கிறது நமக்கு ஏற்கனவே இருக்குது. நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டில் உள்ளவங்கெல்லாம் ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்குங்கிறதுக்காக இந்த பதிவு. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தூர் போல கெடுமல்லவா, அதுக்காக இதை சொல்கிறேன். 2ஆம் பாவத்தில் இருந்துன்னா இந்த மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும். அடுத்து 4ஆம் பாவத்தில் இருந்துன்னு வைங்க, கேது பகவான் 4ஆம் பாவத்தில் இருந்து கேது பகவான் திசையை நடத்தும் பொழுது தாயாரனுடைய உடல்நலம் பாதிக்கப்படும் அல்லது தாயாரனுடைய மனக்கசப்புக்கு ஆளாக நேரிடும். வண்டி வாகனங்கள் அடிக்கடி பழுதாகும். வீட்டு செலவுகள் அதிகமாக வரும். வீட்டு பராமரிப்பு செலவுகள் எல்லாம் இருந்தாலும் சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாது. மேல் படிப்பு தடைபடக்கூடிய காரியங்கள் நடக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 4ஆம் இடத்துல கேது பகவான் இருந்து அந்த கேது திசை நடக்கும் பொழுது நடக்கும். அதே சமயத்தில் சுபகிரகங்கள் பார்த்து விட்டால் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்ந்துவிடும். தாயாரனுடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா உடல்நலம் பாதிக்கப்பட்டு சரியாயிடும். சுபகிரகம் பார்த்துச்சுன்னா, வியாழனோ சுக்கிரனோ புதனோ வளர்புரி சந்திரனோ பார்த்தாச்சுன்னா. சுபகிரகம் பார்க்காம சனி, செவ்வாய், சூரியன் இவங்க பார்த்தாங்கன்னா அந்த 7 வருஷமும் பிரச்சனை தீராமல் தான் இருக்கும். தாயாரனுடைய உடல்நலம் தீராமல் இருக்கும். வீட்டுக்கு செலவு வண்ணமாக தான் இருக்கணும். வண்டி வாகனத்துக்கு செலவு வண்ணமாக தான் இருக்கணும். மேல் படிப்பு படிக்கிறதுக்கு பலவிதமான பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். உற்றார் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு வந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த 7 வருஷமும் that situation will be prevailing. சுபகிரகங்கள் பார்த்து விட்டால் வந்த பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். 4ஆம் இடத்துல இருந்து. அடுத்து 7ஆம் இடத்துல கேது பகவான் இருந்தாச்சுன்னா இதான் முக்கியமான பாவம். 7ஆம் இடத்துல கேது பகவான் இருந்து சுபகிரகங்களால் பார்க்கப்பட்டா உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனைகள் தீர்ந்து சரியாகிவிடும்.
சுபகிரகங்களால் பார்க்கப்பட்டால் 7ஆம் பாவத்தில் கேது பகவான் இருந்து கேது திசை நடந்து கொண்டிருக்குமே ஆனால் அந்த சமயத்தில் அந்த 7ஆம் இடத்தில் உள்ள கேதுவை சுபகிரகங்கள் பார்க்கப்பட்டிருந்தால் பார்ட்னர்ஷிப்புக்குள்ள பிரச்சனைகள் வந்து தீரும். சனி செவ்வாய் இவங்கெல்லாம் பார்த்தாங்களானால் பார்ட்னர்ஷிப்புக்குள்ள பிரச்சனை வந்து கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போக வேண்டியது வரும். தம்பதிகளுக்கு இடையே வந்து பிரிவுகள் வரும். இப்போ 7ஆம் இடத்துல கேது பகவான் இருந்து அந்த கேது திசை நடந்து கொண்டு இருக்கும்போது கணவனோ மனைவியோ தொலைதூர இடங்களுக்கு வந்து மாற்றுதலாகி செல்ல வேண்டி வந்து அந்த 7 வருஷங்களும் வந்து பிரிந்தே இருக்க வேண்டிய சூழ்நிலையில் வரலாம். சில பேருக்கு வந்து மன முறிவு கூட திருமண முறிவு கூட ஏற்படலாம். ஆனால் சுபகிரகங்கள் பார்த்தாச்சுன்னா பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகிடும். 7ஆம் பாவங்கிறது அந்த மாதிரி ஒரு இது. 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கும் பொழுது இப்போ உங்களுக்கு உடல்நலம் சார்ந்த அந்த அடிவயிற்றுக்கு கீழ் உள்ள பகுதிகளில் வந்து பிரச்சனைகள் கூட வரலாம். சுபகிரகங்கள் பார்த்து விட்டால் அது தீர்ந்து விடும். சுபகிரகங்கள் பார்க்கவில்லை என்றால் அந்த 7 வருஷமும் அந்த பிரச்சனை நடந்து கொண்டு தான் இருக்கும். 7ஆம் இடத்துல கேது இருக்கும் பொழுது 7ல் கேது வாழ்க்கையில் ஏதும்பாங்க. சுபகிரகங்களால் பார்க்கப்பட்டாச்சுன்னா ஒன்றும் இல்லை, என்ன பிரச்சனை வந்தாலும் ஒன்றுக்கு ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. சுபகிரகங்கள் பார்க்கலை, பாவகிரகங்கள் தான் பார்க்குது அப்படின்னு சொன்னோம்னா அவங்க பிரிவை நோக்கி போகக்கூடிய காலகட்டமாக அது அமையும். அந்த சமயத்தில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்து 8ஆம் இடத்துல கேது பகவான் இருந்துச்சுன்னா 8ஆம் இடத்துல கேது பகவான் இருந்து கேது திசை நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலங்களில் அதாவது திடீர் உடல்நலக் குறைவுகள், என்னதென்றே தெரியாத உடல்நலக் குறைவுகள்லாம் ஏற்படும். திடீர் விபத்துக்களை உண்டு பண்ணும். அடிக்கடி கணுக்காலுக்கு கீழே வந்து அடிபடும். இந்த சாதாரணமாக பேசுகிற பேச்சு கூட ஒரு சண்டை இழுத்து கொண்டு வந்து விட்டுரும். வீண் அவமானங்களை எல்லாம் சந்திக்க நேரிடக்கூடியதாக இருக்கும். ஆனால் சுபகிரகங்கள் பார்த்து விட்டாச்சுன்னா அந்த வந்த பிரச்சனைகள்லாம் தீரும். சுபகிரகங்கள் பார்க்கலைன்னா அந்த கேது திசை முடிகிற வரைக்கும் அந்த பிரச்சனை இருந்து கொண்டு தான் இருக்கும். அது பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானமாக இருக்கிறதுனால மன முறிவை நோக்கி போகிறதுக்குரிய அளவு கூட வழிவகுக்கும். அதனால் வந்து நம்ம பக்குவமாக இதை கையாளணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவையில்லாமல் பேசக்கூடாது. தேவையில்லாமல் எதுலேயுமே வந்து முதலீடு பண்ணி பொருளாதாரத்தை இழக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் ஒரு கட்டுப்பாடோடு இருக்கணும். அடுத்து 12ஆம் இடம்ங்கிறது விரயஸ்தானத்தில் இருந்துச்சுன்னா சுபகிரகங்கள் பார்த்தாச்சுன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் தீந்துடும். விரைய செலவுகள் பூராமல் வந்து சுப விரைய செலவுகளாக போகும். அப்படி இல்லாமல் பாவிகள் பார்த்தாங்கன்னா தேவையில்லாத இந்த சனி செவ்வாய் இவங்க பார்த்தாங்கன்னா வீண் செலவுகள் ஏற்படும். கோர்ட்டு செலவுகள், போலீஸ்காரங்க மூலமாக, காவல்துறை மூலமான உள்ள செலவுகள், வழக்கு செலவுகள், பொருள்கள் காணாமல் போகுதல், இந்த மாதிரிலாம் ஏற்படும். அதே சமயத்தில் சுபர்கள் பார்க்கப்பட்டால் இந்த செலவே சுபர்களாக மாறிவிடும். தூக்கம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் இருக்கும் அவர்கள் பார்க்கப்பட்டு 12ஆம் இடத்துல இருந்தால். அப்போ இந்த 2, 4, 7, 8, 12 ஸ்தானங்களில் கேதுகள் இருந்து கேது திசை நடக்கிறது தான் வந்து நம்ம திருமண வாழ்க்கைக்கும் சரி, மற்ற பப்ளிக் வாழ்க்கைக்கும் சரி, குடும்பத்துக்குள்ளேயும் குடும்பத்துக்கு வெளியேயும் பல பிரச்சனைகளை உண்டு பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையை தான் அது உண்டாக்கி கொடுக்கும். இதை நம்ம உணர்ந்து கொண்டு பக்குவமாக இருக்கணும். ரொம்ப பக்குவமாக இருக்க வேண்டியவங்க யாருன்னா சனியினுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, புதனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் வந்து இளமை காலங்கள்லையும் அந்த திருமணம் நடைபெறக்கூடிய காலங்கள்லையும் அவங்களுக்கு இந்த கேது திசை எதேச்சா வந்துடும். அப்போ சனியினுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, சனியினுடைய நட்சத்திரம்னா என்ன? முதல் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா பூசம், 2வது இதில் அனுசம், உத்திரட்டாதி. இதில் பிறந்தவங்களுக்கு ஒரு 25 வயசு 30 வயசுக்குள்ளேயே சனி அந்த கேது திசை வந்துடும். அப்போ அந்த கேது திசை நடக்கக்கூடிய காலங்களில் வந்து இந்த 2, 4, 7, 8, 12 இருந்துச்சுன்னா அது திருமண வாழ்க்கைக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறதே நம்மளுடைய இதுவரைக்கும் பார்த்த ஜாதகங்கள் மூலமாக அறிய தெரிகிறது. அதனால அவங்கெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி புதனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆயில்யம், கேட்டை, ரேவதி, அவங்களுக்கும் இளமை காலங்களில் வந்து இந்த கேது திசை வரும். கேது திசை வரக்கூடிய காலங்களில் வந்து அவங்க தம்பதிகளில் ஒருத்தருக்கு தங்களுடைய துணையை தேர்ந்தெடுத்ததில் தவறான முடிவுகள் எடுத்து தவறான துணையை நாடி போயிடுவாங்க. அந்த மாதிரி தவறாக வழி நடத்திடும். அதனால தான் வந்து கேது திசை முடிந்த பிறகு திருமணத்தை வைங்க,
அல்லது திருமணம் முடிந்து 1, 2, 5 வருஷத்துக்குள்ளே கேது திசை வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து திருமணங்களை பண்ணுங்க அப்படின்லாம் நம்ம வந்து யோசனை சொல்கிறது. இந்த மாதிரி வந்து ஜனியினுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் புதனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் தான் வந்து கேது திசையில் வந்து திருமண முறிவில் வந்து அதிகமான எண்ணிக்கையில் வந்து வர வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால இதை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திருமண காலத்தில் கேது திசை வர மாதிரி இருந்துச்சுன்னா அதை கழித்து விட்டு திருமணம் செய்வது நல்லது. அல்லது இந்த மாதிரியெல்லாம் சூழ்நிலையில் வரப்போகுது என்பதை உணர்ந்து கொண்டு கொஞ்சம் பக்குவமாக இருக்கிறது நல்லது. அப்போ இந்த கேது திசை 7 வருஷத்தில் நமக்கு என்னென்ன விளைவுகளை சந்திக்கணுங்கிறத ஓரளவு சுருக்கமாக வந்து புரியும்படி சொல்லியாச்சு. எல்லா விதத்துக்குமே வந்து இறை வழிபாட்டினால எதையுமே வெல்ல முடியும். தூய்மையான வழிபாட்டின் மூலமாக எதையுமே வெல்ல முடியுங்க. கடலில் தூக்கி போட்டால் கூட அந்த கடல்லேருந்து பிழைச்சி வந்துடலாம். சுண்ணாம்பு காலவாசலில் போட்டு கூட பிழைச்சி வந்துடலாம். ஏன்னா இறை வழிபாட்டுக்கு அவ்வளவு சக்தி இருக்குது. அப்போ இந்த கேது திசை நடக்கக்கூடியவங்க விநாயகரை சிக்கனை பிடிச்சிக்கிடுங்க. நீங்கள் தினந்தோறும் கோயிலுக்கு போனால் எல்லா கோயிலையும் விநாயகர் இருப்பார். விநாயகரை சிக்கனை பிடித்து கொள்வது தான் கேது திசையிலிருந்து தப்பிப்பதற்குரிய ஒரு எளிய வழி. விநாயகர் கேதுவினுடைய பிடியிலிருந்து நம்மளை காப்பாற்றுவார். ஓம் ஸ்ரீம் கிரீம் க்ளீம் கிளம்கம் கணபதியே வர வரத சர்வ ஜனமே வஜமான்ய சுவாகா. இந்த கணபதி மூல மந்திரத்தை கேது திசை நடக்கக்கூடியவங்க சொல்லிக்கொண்டே இருக்கணும். எவ்வளோ அதிகமாக சொல்ல முடியுமோ சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஜோதயாத். இது விநாயகருக்குரிய காயத்ரி மந்திரம். ஓம் தத்புருஷாய வித்மகே. பிறப்பும் இறப்பும் இல்லாமல் கடவுளுடைய அம்சமாக தோன்றியவனே, தத்புருஷாய வித்மகே, கடவுளின் அம்சமாக தோன்றியவனே எங்கள் விநாயகரை உன்னை வணங்குகிறோம். வக்ரதுண்டாய தீமகி, வளைந்த துதிக்கையை உடையவனே உன்னை வணங்குகிறோம். தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஜோதயாத், ஆணை வடிவ முகத்தை கொண்டவனே உன்னை வணங்குகிறோம். எங்களுக்கு மனத்தெளிவையும் புத்தி கூர்மையையும் அளித்து எங்களுக்கு அருளையும் அளித்து காப்பாயாக என்பது இதனுடைய பொருள். அப்போ எல்லா கோயிலையும் உள்ள விநாயகரை போய் இந்த மந்திரங்களை சொல்லி வழிபட்டு கொண்டே இருந்தால் கேது திசையிலிருந்து உங்களை காப்பாற்றும். விநாயகர் வழிபட்டவுடன் நவக்கிரகத்துக்கு போங்க. நவக்கிரகத்தை வந்து எல்லா கிரகங்களையும் கொஞ்சம் நேரம் 1 நிமிஷம் மாறினா அவங்களுடைய அருட்பார்வை நம்ம மேலே படுற மாதிரி கும்பிடுங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. அதில் கேது பகவான் வீற்றிருப்பார். கேது பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க. ஓம் அஜ்வத் வஜாய வித்மகே சூலகஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரஜோதயாத். ஓம் அஜ்வத் வஜாய வித்மகே, குதிரை வடிவ கொடியை ஏந்தி இருப்பவரே, அஜ்வத் வஜாய வித்மகே சூலகஸ்தாய தீமகி, சூலத்தை கையில் வைத்திருப்பவரே, கேது பகவானே உம்மை வணங்குகிறோம், எங்களை காப்பீராக. ஓம் அஜ்வத் வஜாய வித்மகே சூலகஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரஜோதயாத். இது கேதுவோட மந்திரம். இறை வழிபாட்டுக்கு நிச்சயமாக பலன் உண்டு. மார்க்கண்டேயர் வந்து ஆயுசு முடிஞ்ச பிறகும் இறைவனை கட்டி கொண்டிருந்து அந்த யமனிடமிருந்து தப்பித்திருக்கிறார். இன்னொன்று, தர்மம் செய்ய கர்மம் போகும். நல்லா தர்மம் செய்யுங்க. கேது பகவானுக்குரிய அந்த நவதானியம் கொள்ளு பயிரை அவித்து நம்ம தானம் பண்ணலாம், விலங்குகளுக்கெல்லாம் கொடுக்கலாம். ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கொண்டு அந்த வெள்ளை துணியினுடைய 4 மூலையிலையும் மஞ்சளை தடவி அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொள்ளு பயிரை போட்டு முடிஞ்சு உங்கள் தலைவாணிக்கு கீழே வச்சு இரவு முழுதும் படுத்து கொண்டிருந்து விட்டு காலை எழுந்தவுடன் அந்த தானியங்களை வந்து பறவைகளுக்கு உணவாக போட்டால் உங்களுடைய பிரச்சனைகள் பூராமே வந்து குறையதுக்குரிய வாய்ப்பு இருக்குதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்போ இதெல்லாம் கேது திசை நடக்கிறதுக்கு நம்ம எளிதாக அதை ஓவர் கம் பண்ணி வருவதற்கு என்ன என்பது தான் இதை சொல்கிறேன். இந்த 2, 4, 7, 8, 12 இந்த இடங்களில் கேதுகள் வீட்டிலிருந்து கேது திசை நடக்கக்கூடியவர்கள் இந்த மேற்கூறிய வழிபாட்டு முறைகளையும் தத்துவ முறைகளையும் கையாண்டு அதை எளிதாக மேற்கொண்டு வாருங்கள்.
உங்களுக்கு சைக்காலஜிக்கலாக என்ன தெரியணும்னா, இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள போகிறோம், அதுக்கு தகுந்தபடி நம்மளுடைய மனநிலையும் உடல்நிலையும் இருக்கணும். வீண் விவாதங்களை தலையிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பதிவு போடுறேனே தவிர உங்களை பயங்காட்டுறது கிடையாது. அதே சமயத்தில் இப்போ எல்லாருமே ஓரளவு அடிப்படை ஜோதிடத்தை தெரிஞ்சிருக்கீங்கிறதுனால தான் இந்த பதிவை போடுறதுக்கு எனக்கு தூண்டிச்சு. அந்த வகையில் இந்த பதிவை எல்லாரும் பார்த்து பயன்பெறுவீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.